ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மீன் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் கடந்த சில நாட்களாக இந்த 2 ஃபிஷ் டேங்க்கையும் சரியாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இதை முழுசாக க்ளீன் பண்ண போகிறேன். மீன் வளர்க்குறதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தையும், அதே சமயம் மீன் வளர்க்குறதுல இருக்கக்கூடிய சில யதார்த்தமான உண்மைகளையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டேங்க்கை பாருங்கள். இந்த டேங்க்கு எந்த அளவுக்கு மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் ஆச்சுங்க நான் தண்ணி மாற்றி. இந்த நிலமையில தான் இருக்குது. முதல்ல இந்த சின்ன டேங்க்லேருந்து ஆரம்பிக்கலாம். எப்பயுமே டேங்க்கு க்ளீன் பண்ணும்போது முழுமையாக எல்லா தண்ணியுமே நீங்கள் வந்து மாற்றிடக்கூடாது. பாதி தண்ணி மட்டும்தான் நம்ம மாற்றணும். ஏன்னா அதில் தான் மீன்களுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள்லாம் இருக்கும். பெனிடிஷியல் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க அதை. அது வந்து மீன்களுக்கு கண்டிப்பாக அவசியமான ஒன்று. நீங்கள் முழுமையாக தண்ணியை மாற்றும் போது மீன் வந்து புது தண்ணியில் நீங்கள் விடுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக செத்துரும். அதனால் பாதி தண்ணி எப்பயுமே தொட்டியில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். பாதி தண்ணி மட்டும்தான் காலி பண்ணணும். இப்போ நீங்கள் மீன் வளர்க்குறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக தண்ணி மாற்றணுங்க. அந்த தண்ணியுமே நீங்கள் முழுமையாக மீன் தொட்டியில் இருக்க எல்லா தண்ணியும் வெளியேற்றி மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. கால் தொட்டி அளவுக்கு, அதாவது 20% தண்ணீர் மட்டும் நீங்கள் வெளியேற்றிட்டு புது தண்ணி அதுக்கு பதிலாக வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம டேங்க் வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேங் ஆன் ஃபில்ட்ரு. இந்த ஃபில்ட்ரு வந்து நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து இந்த ஹேங் ஆன் ஃபில்ட்ரு வந்து நேச்சுரல் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் இல்லாமல் ஃபாக்ஸ் ஸ்டைல் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வாட்டருக்குள்ளே வைக்கிற மாதிரி, அந்த மாதிரி பிளான்ட்டு போட்டு நம்ம வளர்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய டெபாசிட்லாம் ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணிடும். சூப்பராக ரிமூவ் பண்ணும். வாட்டரை வந்து எப்பயுமே சுத்தமாகவே வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்களா, இந்த தண்ணி வந்து இந்த 2 டேங்க்கில் இருக்கக்கூடிய தண்ணி தான் இந்த பக்கெட்டில் நான் ஊற்றிருக்கேன். பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. மேலாப்பில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் எடுத்து பக்கெட்டில் போட்டு ஃபிஷ்ஷை பிடிச்சி நான் உள்ளே போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு டேங்க்கை வந்து க்ளீன் பண்ணுறேன். எப்பயுமே வந்து ஸ்டீல் கம்பியோ வேறு ஒரு ஹார்டாக ஏதாவது வச்சு வந்து நம்ம கிளாஸை வந்து எப்பயுமே ரப் பண்ணக்கூடாது. இப்போ இந்த டேங்க் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நான் சாண்டு தான், ஒயிட் கலர் சாண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் சாண்டு யூஸ் பண்ணி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். ஃபிஷ் டேங்க் அப்படிங்கிறது நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தாங்க. நமக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சாண்ட் போட்டு நான் வந்து செட் பண்ணியிருப்பேன். இன்னொரு டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் போட்டு நான் செட் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் முன்னாடி காமிச்சதுக்கும் இப்போ எந்த அளவுக்கு க்ளீன் ஆயிருக்குன்னு. நான் எந்த ஒரு ஸ்டீல் நாரோ ஸ்பாஞ்சோ எதுவுமே யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் அந்த மணல் எடுத்தே கிளாஸில் போட்டு லைட்டாக வந்து ரப் பண்ணி எடுத்திருக்கேன். சூப்பராக க்ளீன் ஆயிருச்சு. சைஃபன் பைப் வச்சு தான் வந்து தண்ணியை ஃபுல்லாத்தையும் நம்ம வெளியேற்றணுங்க. மீன் தொட்டி வாங்கும் போதே இந்த சைஃபன் பைப் வந்து அங்கே வந்து வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ ஃபிஷ் டேங்க் வந்து ஒரு இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேங்க்கை வந்து நம்ம எங்கேயுமே நகர்த்தக்கூடாது. அதே இடத்துல தான் இருக்கணும். தண்ணி மாற்றணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி சைஃபன் ஓஸ் வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி வந்து பம்ப் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கணும். காரணத்தை கொண்டும் டேங்கை வந்து நகர்த்த வைக்கக்கூடாது, கிராக் விழுந்துடும். இப்போ அடுத்ததாக வந்து இந்த ஃபிஷ் டேங்க்கை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபிஷ் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் தான் போட்டிருக்கேன். இந்த ஃபிஷ் டேங்க்கில் உள்ள தண்ணி ஃபுல்லாத்தையும் நான் சைஃபன் ஓஸில் எடுத்துட்டு கல்லை ஃபுல்லாக கழுவிட்டு சுத்தமாக தண்ணி வந்து நான் ஊற்றி வச்சுட்டேங்க. இந்த டேங்க் செட்டப் பார்க்கும்போது தெரியும், அந்த டேங்க்குக்கும் இந்த டேங்க்குக்கும், அந்த டேங்க் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும், அகலம் கம்மியாக இருக்கும், உயரம் கூடுதலாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் அகலமாக இருக்கும். 2 டேங்க்குமே வேறு வேறு செட்டப்பு. ரெண்டுமே வேறு வேறு ஃபிஷ் விடுறதுக்காக செட் பண்ண டேங்க்கு தான் இது ரெண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா டேங்கை சுத்தமாக கழுவிட்டு தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி ஃபில்ட்ரு போட்டு சும்மா ஓட விட்டுருக்கேன். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் நஞ்ச டஸ்ட் இருந்தாலும் ஃபில்ட்ரு வந்து அப்சர்வ் பண்ணிடும். இப்போ வந்து நான் தேவையான அழகுக்காக வந்து இந்த மாதிரி கோலி குண்டெல்லாம் உள்ளே போட்டுக்கிறேன். அதான் சொன்னேனே ஆல்ரெடி, நம்மளோட கிரியேட்டிவிட்டி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும். இப்போ இந்த மாதிரி கலர் கலர் குண்டு வந்து உள்ளே போட்டனையுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒயிட் கலர் மணல், அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டோன் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அதாவது கோலி குண்டு. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் வந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப் வந்து இப்படி தான் இருக்கும். நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். ஃபிஷ் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேங்க்கில் வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபிஷ் டேங்க்கில் இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தண்ணியில் தாங்க அலசணும். தனியாக தண்ணியில் நம்ம வந்து அலசக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே நம்ம டேங்குக்குள்ளே வைக்கக்கூடிய எல்லா பொருட்கள்லையுமே அந்த பெனிடிஷியல் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் இருக்கிறனால அது வந்து மீனுக்கு ரொம்ப நல்லது. அதை வந்து நம்ம ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து மீன் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. சீக்கிரமாக டேங்க்கில் விடும்போதே செத்துரும்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த டேங்க் வந்து நான் எப்படி கிளீன் பண்ணேன்னா, மணல் இருந்தனால வந்து நான் கிளீன் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேங்க் வந்து கல்லு போட்டிருக்கனால, கல்லு வச்சுலாம் கிளீன் பண்ண முடியாது. அதனால ஸ்டீல் கம்பியும் போடாம, சும்மா நார்மல் ஸ்க்ரப்பர் இருக்கும் பாத்தீங்களா நம்ம வீட்ல, அந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சு விட்டாலே போயிரும். ரொம்பலாம் டீப்பா போட்டெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. ஈஸியாவே ரிமூவ் பண்ணிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த மாரி கல்லு இருக்கு பாத்தீங்களா, மணல் பொறுத்தவரைக்கும் ஃபிஷ் டேங்க்ல நம்ம தனியா அள்ளி வச்சுட்டு கழுவணும்னு அவசியமே கிடையாது. கைய வந்து மணல்ல விட்டு தண்ணி ஊத்தி 2 தடவ அப்படின்னு அலசுனாலே தண்ணி ஃபுல்லா அழுக்கு தண்ணி ஃபுல்லா வெளியில வந்துரும். மணல விட்டு மணல் சுத்தமாயிரும். ஆனா கல்லு அப்படிங்கும்போது தனியா கல்ல ஃபுல்லா எடுத்து வெளியில வச்சுட்டு ஃபிஷ் டேங்க ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு திரும்ப கல்லு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்துற மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த டேங்க்குக்கு இந்த ஃபில்டர் தாங்க யூஸ் பண்றேன். அந்த டேங்க் பாத்தீங்கன்னா ஹேங் ஆன் ஃபில்டர் போட்டிருப்பேன். இந்த டேங்க் வந்து இந்த ஃபில்டர் தான் யூஸ் பண்றேன். இப்ப இந்த ஃபில்டர் வந்து கழுவும் போது கிளீன் பண்ணும்போது எப்பயுமே வந்து கொலா தண்ணியில, அதாவது டேப் வாட்டர்ல வந்து கழுவக்கூடாதுங்க. டேங்க்ல இருந்து எடுக்கக்கூடிய இந்த தண்ணியில தான் லேசா அலசணும். ஏன்னா குளோரின் வந்து நல்ல பாக்டீரியாவை கொன்னுடும். நம்ம டேப் தண்ணியில எல்லாம் நம்ம கழுவுறோம் அப்படின்னா. மீன் வளர்க்கறதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவாலே இந்த மெயின்டெனன்ஸ் தாங்க. எப்பயுமே மீன் தொட்டிக்கு தண்ணி மாத்தும் போது நான் இந்த மெத்தட்ல நான் மாத்த மாட்டேங்க. இந்த தடவை மீன் தொட்டியோட நிலைமையும் தண்ணியோட நிலைமையும் ரொம்பவே மோசமா இருந்தனாலதான் இந்த மெத்தட் நான் பண்றேன். இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மீன் தொட்டியில இருந்து மீன்களை நான் வெளியேற்றவே மாட்டேன். தொட்டிக்குள்ளதான் மீன்கள் ஃபுல்லாமே இருக்கும். பாதி தண்ணியை மட்டும் வெளியே எடுத்துட்டு பேலன்ஸ் தண்ணியில மீன் இருக்கும் போதே அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம தொட்டியை கிளீன் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா மீன் வந்து சூப்பரா ஆரோக்கியமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி அப்படின்னா, மீன் வளர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். வீக்லி ஒன்ஸ், வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா தண்ணி மாத்தணும். நீங்க டேங்கை ஃபுல்லா கிளீன் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. கால்வாசி 20% தண்ணியை மட்டும் வெளியே எடுத்துட்டு பாக்கி அமௌண்ட் தண்ணி நீங்க உள்ள ஊத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா டேங்க் வந்து கிளீனிங்காவே இருக்கும். ஃபில்டர் ஓடிட்டே இருக்கனால டேங்க் வந்து ரொம்ப சுத்தமாவே இருக்கும். இந்த டேங்க் செட்டப் வந்துட்டு கப்பி ஃபிஷ் செட்டப்புங்க. இதுல வந்துட்டு மேல் ஃபீமேல் ரெண்டுமே நாங்க ப்ரீடிங் செட்டப்ல தான் வச்சிருந்தோம். இதுல நிறைய ஃபிஷஸ் இருந்துச்சு. இப்ப எல்லாமே வந்து நான் வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணாம ஃபிஷ் வந்து மெயின்டெனன்ஸ் பார்க்காம விட்டனால வந்து நிறைய ஃபிஷ் வந்து இதுல செத்துருச்சு. இப்ப இருக்கிற ஃபிஷ் வந்துட்டு இதுல கப்பி தான் இருக்கு. இந்த கப்பி ஃபிஷ் வந்துட்டு ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டுமே போட்டிருக்கேன். இனி ப்ரீடிங் செட்டப் போட்டுட்டு இதை நாங்க வந்து ப்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய, இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்களேன், இது வயிறு பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த எல்லோ கலர் இது ஃபீமேலு. இது எக்ஸ்போர்ட்டட் கப்பி. இதோட சைஸே இவ்வளவுதான். ஆனா வந்து இது நிறைய குட்டி போடுங்க. ஒரு தடவை குட்டி போடுது அப்படின்னா வந்து 30, 40, 50 கிட்ட கூட குட்டி போடும். அந்த அளவுக்கு இதோட லைஃப் டைமும் வந்து ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கும். இதோட மெயின்டெனன்ஸ் அப்படிங்கும்போது ரொம்பவே கம்மி. இது நீங்க ஃபில்டரே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஆக்சிஜன் அதிகமா கிடைக்கிற மாதிரி நேச்சுரல் பிளான்ஸ், இந்த ஃபாக்ஸ்டெயில் மாதிரி அந்த மாதிரி பிளான்ஸ் போட்டு நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும். சூப்பரா வந்து ப்ரீட் பண்ணி சூப்பரா ஹெல்த்தியா வளரும். இதோட வளர்ச்சி இவ்வளவுதான், பார்க்க குட்டியா தான் இருக்கும். ஆனா வந்து இது ரொம்ப நாளைக்கு இருக்கும். மீன் வளர்க்குறது உண்மையாவே ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லலாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வந்து உழைப்பு இருக்கு. புதுசா வளர்க்க போறவங்களுக்கு நான் சொல்ற 3 டிப்ஸ் என்ன அப்படின்னா, உங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி மீன்களை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கப்பி, க்ளோஃபிஷ் டெட்ரா, பீட்டா இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி, லைஃப் டைம் வந்து நிறைய இருக்கும். ரொம்ப நாளைக்கு அது இருக்கும். அதனால வந்து இப்போ ஒரு ஃபிஷ் வாங்குறீங்க அடிக்கடி, இப்போ கூல்டு ஃபிஷ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா சீக்கிரமாவே அது லைஃப் டைம் ரொம்பவே கம்மி. நீங்க என்ன வச்சு வளர்த்தாலும் அது சீக்கிரமா போயிடும். அதனால வந்து லைஃப் டைம் அதிகமா இருக்கணும். மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபிஷஸ் வாங்கி நீங்க போட்டீங்க டேங்க்ல அப்படிங்கும்போது பாக்குறதுக்கு டேங்க் ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி உங்களோட மெயின்டெனன்ஸும் கம்மியா இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஃபிஷஸ் வந்து சூஸ் பண்ணலாம். அப்பாடா! ஒரு வழியா அந்த 2 டேங்கையும் கிளீன் பண்ணியாச்சு. இப்ப மீன்கள் எல்லாத்தையும் பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா நீந்ததுன்னு பாருங்க. எனக்கே இப்போ ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த 1 மாசமா மீன் தொட்டியை கழுவிடணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். ஆனா கழுவ முடியவே இல்ல. இன்னைக்கு கழுவிட்டேன். மனசே வந்து கொஞ்சம் ரொம்ப நிம்மதியா இருக்கு. மீன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மீன் வளர்க்குறவங்களுக்கு தாங்க தெரியும். அது பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸ் ஆயிரும். பீஸ்ஃபுல்லா இருப்போம். அதை பார்த்துட்டு
செஞ்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எந்த யோசனை இருந்தாலும் நம்ம அதை அப்படியே விட்டுருவோம் நம்ம. நிறைய பேருக்கு மீன் வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து அதை மெயின்டைன் பண்றதுக்கு பயந்துகிட்டு யோசிச்சுட்டு இது வேற மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்ற தாட்லயே என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி வளர்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு மீன் வளர்க்குறது ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நீங்களும் மீன் வளர்க்குறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீன் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் எவ்ரிடே ஹஸ்டல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இனி வேறொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.